இது ஆபீஸா இல்ல ஹனிமூன் ஸ்பாட்டா? எல்லாம் கௌதம் வந்த உடனே அப்படியே தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் வேற. ச்சே, ஒரே கடுப்பா இருக்கு. இந்த ஆபீஸ் எப்படி நடத்திக்கிட்டு இருந்த? நேத்து வந்த சின்ன பையன், அவனுக்கு அவ்வளவு மரியாதை. என்னை யாரும் மதிக்கிறது கூட இல்ல. ச்சே. அம்மா சொல்லணும். சித்தி சொன்ன மாதிரி பெரியவனா எனக்கு எந்த பதவியும் கொடுக்காம கௌதம்க்கு கொடுத்திருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்துறாங்க. அவனுக்கு வீட்லயும் மரியாதை, இங்கேயும் மரியாதை. அப்போ நான் யாருங்க? எல்லாரும் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ச்சே. இதுல ரொமான்ஸ் வேற. அங்க என்னடானா, காவியா நான் திருந்திட்டேன்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறா. நம்ம திருந்திருக்கவே கூடாது. இந்த நல்லவ வேஷம்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? யா, கம் இன். சார், பாஸ் உங்களை வர சொன்னார் சார். இது பாஸா? யாரா பாஸ் உனக்கு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சார், கௌதம் பாஸ் தான் கூப்பிட்டு வர சொன்னார். ஏய், பாஸா? அவன் என் தம்பிடா. என்னடா பாஸ்? சார், இங்க எல்லாருமே அப்படிதான் சார் சொல்றோம். இப்போ அவர் தானே சார் ஜேஎம்டி. அதனால அது வந்து கௌதம் பாஸ் உங்க தம்பியா இருந்தாலும் பொசிஷன் பேர் தானே சார் முக்கியம். அதான் சார் சொன்னேன். சரி சரி, நீ போ, நான் வரேன். சரிங்க சார். மழை வர மாதிரி இருக்கே. சரி, எதுக்கும் கொடையை எடுத்து வெளியே வச்சுப்போம். மச்சான், இந்த ரோட்ல தாண்டா இந்திரா அவ அகாடமிக்கு திரும்பி போகணும். அவ வந்ததும் சொல்றேன், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. பைக்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ வண்டியில போகும்போதே அவன் மூஞ்சில அடிக்கிறோம். ஏய், அந்த ரோட்ல வேணாண்டா. அங்க ஒரு டர்ன் வரும்ல, அங்க வச்சு மூஞ்சில அடிச்சிடலாம்டா. அதுக்கப்புறம் மிஸ் ஆகாதுடா. சரிடா, இன்னைக்கு இருக்குடா அவளுக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீடு புகுந்து என்னையவே அடிச்சுட்டு போயிருப்பா. அவன் திமிரை இன்னைக்கு அடக்கி காமிக்கிறேன்டா. பண்ணுவான்டா. டேய், அவதான்டா. மச்சான், ஏறு ஏறு ஏறு. இது அஜய் மாதிரி இருக்கே. நம்மள ஃபாலோ பண்றான் போல. போ போ போ.
வேணாடா வேணாடா க்ரௌடா வாடா. என்னாச்சுமா? என்னமாச்சு? எழுந்துரு. பாத்து பாத்து. கை பிடிமா, ஒழுங்கா பிடிமா. பாத்து பாத்துமா. என்னாச்சு? பரவாயில்லையா? என்னமாச்சு? என்னாச்சுமா? எழுந்துட்டியா? என்னாச்சு? என்னம்மா? ஏம்மா கொடைய பிடிச்சிட்டமா வண்டி ஓட்டுவ? பாத்து ஓடமா நீ? அம்மா உனக்கு ஏதாவது ஆச்சாமா? அடிக்கடி பட்டிருக்காமா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல தேங்க்ஸ். பேலன்ஸ் இல்லாம வண்டில இருந்து அப்படியே விழுந்துட்டேன். நீ போயிடுவல்லம்மா? நானே போயிடுவேன். சரிம்மா, பாத்து மெதுவா எந்திரி. எழுந்துருமா, பொறுமையா. பொறுமையா. அன்னைக்கு அவன் அடிச்சதை வச்சுக்கிட்டு பழி வாங்க வந்திருக்கானா? இதை இப்படியே விடக்கூடாது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். பிரியா கிட்ட இதை சொல்லாமா வேணாமா? வேணாம், பயந்துருவா. கௌதம் கிட்ட சொல்லலாமா? ஐயோ வேண்டாம். ஏற்கனவே அஜய் விஷயத்துல கோவமா இருக்கான். எதுக்கு உனக்கு வேண்டாத வேலைன்னு திட்டினா பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். அதுதான் சரி. வேண்டாம், நம்ம அவசரப்பட வேண்டாம். இதை நாமளே டீல் பண்ணுவோம். முதல்ல வீட்டுக்கு போலாம். ஆமா இல்ல நீங்க அந்த டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எது சரியா? நான் கூப்பிடுறேன். நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே. ஏய் இந்திரா, என்னாச்சு? இப்படி நினைச்சிட்டு வந்திருக்க? மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல உனக்கு. இரு. இந்தா நல்லா தொட தொட. எதுக்கு இவ்வளவு அவசரம் உனக்கு? எங்கேயாவது நின்னுட்டு வந்திருக்கலாம்ல. எங்க கௌதம், எவ்வளவு நேரம் தான் நான் நிக்கிறது? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு டின்னர் வேற செய்யணும்ல, அதான் நான் அப்படியே நினைஞ்சிட்டே வந்துட்டேன். அதுக்கு நீ இப்படியா நினைச்சிட்டு வருவ? ஒரு கொடை கூடவா இல்ல? கொடை இருந்துச்சு கௌதம், ஆனா ஆனா ஐயோ சொன்னா இவன் டென்ஷன் ஆயிடுவானே. வேண்டாம். இந்திரா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிற? அது கொடை கொடை வந்து காத்துல பறந்துருச்சு. நான் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி தொட தொட. இப்படியே நிக்காத, உள்ள போ. போய் ஃப்ரெஷ் அப் ஆகு போ. ஓகே ஓகே. கௌதம், சொல்லு, என்ன வேணும்? கபோர்ட்ல ட்ரெஸ் இருக்கு. நான் இங்கிருந்து நடந்து போனா ஒரே ஈரமாயிரும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு. இந்தா. தேங்க்ஸ் கௌதம். சீக்கிரம் வா. சரி.
கௌதம், கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? ம் நல்லதா இருக்கு. என்னாச்சு? நல்லா கோல்ட் ஆயிடுச்சு கௌதம். ஐயோ முடியல கௌதம், நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். இங்க பாரு, ஈர தலையோட படுக்காத, இன்னும் அதிகமாயிடும். இதுக்காக தான் மழையில நனைய கூடாதுன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா? இனி நனைய மாட்டேன் கௌதம். ரொம்ப தும்மிக்கிட்டே இருக்க. எனக்கு தெரிஞ்ச நீ ஸ்டீம் எடுக்கணும், அப்பதான் சரியாகும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல கௌதம், பரவாயில்ல. இரு, நான் வந்துடுறேன். இல்ல எனக்கு ஓகே தான், ஒன்னும் இல்ல கௌதம். கௌதம் கௌதம் வேண்டாம் கௌதம், இரு இந்திரா, நீ சைலண்டா இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. கௌதம் கௌதம் கௌதம். வா. இவன் தூக்கிட்டு போறான், அதுவும் இந்த நேரத்துல. யாருங்க? இல்லையே, தப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? ஏங்க என்னாச்சு? யார பத்தி சொல்றீங்க? இல்ல ஹேமா, அந்த ஜட்ஜ் அம்மா இவங்க 2 பேரையும் ஒன்ன தங்க சொல்லிட்டாங்க. கௌதம் என்னடான்னா ரூம்க்கு பாத்திரத்துல சூடா எதையோ எடுத்துட்டு போறான். வெளியில மழை வேற பெய்யுது. அப்படின்னா நோ, என்ன ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டு ஷாக் ஆவறீங்க? எனக்கு கூட புரியல. இல்ல ஹேமா, ஏதோ இதுல இந்த காம்பினேஷனே தப்பா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுது. உடனே வா போலாம். என்னங்க? என்ன கௌதம் இது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எதுக்கு இது? முதல்ல உட்காரு. உட்காரு, நான் சொல்றேன். உட்காரு. கௌதம், கௌதம் கௌதம் எதுக்கு கௌதம்? போர்வைய முதல்ல ஃபுல்லா போத்திக்கணும். கௌதம் 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 இப்போ வேணாம் கௌதம், எனக்கு டயர்டா இருக்கு கௌதம். அதெல்லாம் இல்ல, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் விடுறதா இல்ல. ஐயோ கௌதம் வேண்டாம் கௌதம். சொல்றேன்ல. கௌதம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதெல்லாம் இல்ல, கௌதம். போத்தி தான் ஆகணும். கௌதம் கௌதம், ஐயோ என்ன பண்ற நீ? வேண்டாம் இந்திரா, கௌதம். அமைதியா இரு. அப்படியே மூக்குல இழு. கௌதம் முடியல ஒண்ணும் இல்ல, கௌதம். இழு. கௌதம் வேண்டாம் கௌதம். கௌதம் முடியல கௌதம். ஓபன் பண்ணாத. கௌதம் முடியல கௌதம். இந்திரா, சொன்னா கேளு இந்திரா, உனக்கு கோல்டு போகணும்ல. கௌதம் என்னால முடியல கௌதம். வேண்டாம் கௌதம், சொன்னா கேளு கௌதம். வேண்டாம் கௌதம். இங்க பாரு, அதெல்லாம் இல்ல, நீ போத்து. கௌதம் போத்துக்கிறேன். வேண்டாம். வேண்டாம் அப்படிதான் கௌதம். இருக்கும். சொன்னா கேளு கொஞ்சம் கௌதம். பொறுத்துக்கோ, வேண்டாம் கௌதம். நல்லா இன்ஹேல் பண்ணு. கௌதம் கௌதம் வேண்டாம் கௌதம். அப்படியே இரு, அப்படியே இரு. கௌதம் என்ன நீ இந்திரா? கௌதம் என்னால முடியல. நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிரும். வேண்டாம் கௌதம், நான் தூங்குறேன்பா. இந்திரா உட்கார்,
நானும் வரேன், உட்கார். கௌதம் வேண்டாம் நீ கௌதம். உட்கார். நான் பண்ற மாதிரியே பண்ண என்ன? நானும் உள்ள வரேன். இல்ல கௌதம். கௌதம் ப்ளீஸ் கௌதம். வா. இன்ஹேல் பண்ணு. கௌதம். நல்லா இன்ஹேல் பண்ணு. கௌதம் வேண்டாம் கௌதம். நான் சொல்றேன்ல. கௌதம் முடியல கௌதம். ஐயோ. கோல்டு போய்டும். கௌதம் ப்ளீஸ் கௌதம். பண்ணு. இன்ஹேல் பண்ணு. கௌதம் போதும் கௌதம். ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் பண்ணு. கோல்டு எல்லாம் போய்டும். சீக்கிரமா போணும்ல கோல்டு உனக்கு. போதும் கௌதம். இன்ஹேல் பண்ணு. இன்ஹேல் பண்ணு. அப்பா. இன்னும் கொஞ்சம் இன்ஹேல் பண்ணு. எங்க ஒரு சத்தமும் காணுமேங்க. வாடி போலாம். ஏய் இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகே. என்னடி இங்க நடக்குது? எங்க வாங்க போலாம். இரு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு கௌதம். இப்படி பண்ணா ரொம்ப சரியா நல்லா இருக்கு. பண்ணு இந்திரா. ஏய் என்ன நடக்குதுங்க? ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்திராக்கு கோல்டு, அதான். ஏன்? அம்மா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க எங்க ரூம்ல? கௌதம் இன்னும் உனக்கு தெரியலையா? அவங்க இங்க வந்து காவல் காக்குறாங்க. ஏய் காவலா? எனக்கு எதுவும் புரியல. எங்க வாங்க பேசாம போலாங்க. நம்ம மனந்தா போது. ஏய் இரு. கௌதம் சொல்லி புடிச்சதுனா அவளுக்கு ஏதாவது டேப்லெட் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? என்ன? எங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. எதுக்கு இப்ப நீ சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல கௌதம். சரி வா, வந்து எடு வா. இல்ல எனக்கு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? ஆமா இங்க பாரு, நான் ஃபைன் தான். இங்க பாரு. ஷூர்? ஷூர். எங்க என்னங்க ஆச்சு? எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏன் ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி வேணா, ஒரு மண்ணு வேணா. எங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்படி என்னதான் நடந்தது? என்ன நடந்துச்சா? நடந்ததெல்லாம் நினைச்சா வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே. எங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அதா அன்னைக்கு பெருசா பார்ட்டி வச்சு கௌதம்க்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு ஜேஎம்டி ஆக்கி ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்காங்கல்ல, அப்போ என்ன யார் மதிப்பாங்க? அங்க ஸ்டாஃப் தான் அப்படி இருக்காங்கன்னா நம்ம கௌதம் கூட என்ன விட சின்ன பையன் அவன். நான் சொல்லி கொடுத்து ஒண்ணு கத்துக்கிட்டான். இப்போ என்கிட்டயே அதிகாரம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். யாரு? நம்ம கௌதமியா அப்படி சொல்றீங்க? ஆமாமா, நம்ம கௌதம தான் சொல்றேன். பெரிய ஜேஎம்டி ஆயிட்டானு ஆபீஸ்ல அப்படியே தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கு வீட்லயும் மதிப்பு இல்ல, ஆபீஸ்லயும் மதிப்பு இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. எங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கௌதம் அப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆள் கிடையாது. ஓ, கௌதம் அவ்வளவு நல்லவரு, அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. நான் கெட்டவன்ல, நீ அப்படிதானே நினைச்சிட்டு இருக்க? ஏய், நீ என்ன மதிக்கிற? முதல்ல நீ ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல? அன்னைக்கு மாமா தெளிவா சொல்லி தானே இந்த பதவி அவர் கொடுத்திருக்காரு. அத பத்தி கௌதம் ஏதாவது சீரியஸா பேசியிருப்பாரு. நீங்க ஏன் அதை பெருசா எடுத்துக்கிறீங்க? எது? நான் பெருசா எடுத்துக்கிறேனா?
ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கியா சொல்லு. ஆபீஸ்ல எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? டேய், நீ பண்றது முதல்ல நியாயமா இருக்கா? ஓ, நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வயித்துல குழந்தை உண்டான உடனே அதை அழிக்க பாத்தீங்க. அந்த ரோஷினி கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண பாத்தீங்க. அப்புறம் அவளே கல்யாணம் வர பண்ண போனீங்க. சீ, இதெல்லாம் சொல்ல கூட எனக்கு நாக்கு கூசுது. இப்போ நான் உங்களோட நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். கௌதம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்களே உங்க தம்பி தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். இப்பவே இவ்ளோ தப்பா புரிஞ்சு வந்திருக்குன்னா போக போக உங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே பெரிய பிரிவினையை உண்டாக்கிரும். அதனால நீங்க விட்டு கொடுத்து போங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். அவ்வளவுதான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தானா உங்களை தேடி வரும்.